கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஸ்தோத்திரம். இந்த காணொலி மூலியமாக, இந்த யூடியூப் மூலியமாக உங்களை சந்திப்பதற்கும் அல்லது தேவன் தந்த இந்த பெரிதான சாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த நாட்களில் கூட ஸ்தோத்திரம், ஒரு கொடிய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்மை சூழ்ந்து கொண்டது. இம்மற்றும் நடத்தின தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நம்ம நன்றி செலுத்த போகிறோம். கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணன் மணியை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை மாத்திரம் அல்லேலூயா எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்தி வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற இடங்களில ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குப்படி ஆண்டவர் இந்த நாளில் கூட ஸ்தோத்திரம் நம்மை திருச்சபைக்கு வர முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட இந்த யூடியூப் மூலியமாக தேவனை ஆராதிப்பதற்கும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா கர்த்தர் பாராட்டின அந்த தயவை நினைத்து இந்த காலை வேளையில நன்றி செலுத்தி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அந்த நாளில கூட ஆண்டவரே துதிக்கிறோம். உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய இறக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உங்க பிரசன்னம் தான் எங்களை இதுவரையில நடத்தி வந்தது. உங்களுடைய காரணம் எங்களை இதுவரையில நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவராய், சர்வ வியாபியாய், சர்வ ஞானியாய் இருந்து ஆண்டவரே எங்களை இதுவரையிலும் பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே 5 மாதங்களும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரத்தில் ஆண்டவரை எங்களை மூடி மறைத்துக் கொண்டபடியாலே நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தினபடியாலே நன்றி செலுத்துகிறோம். திடப்படுத்தினபடியாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை கர்த்தர் எங்கள் நடுவில் இருந்து ஆண்டவரே ஆண்டவரே எந்த தீங்கும் ஆண்டவரை அழுகாதபடி வேலையடைத்து பாதுகாத்துக் கொண்டபடியாக நன்றி. ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களை பிரசன்னம் ஆரம்பம் முதல் முடிய வரையிலும் ஆண்டவரை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இந்த காலையிலே மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் எல்லா சூழ்நிலையில் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய தயவை நினைத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் கூட நம்மோடு அவர் நடத்துகிற, நம்மோடு அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, துதிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற ஒரு மகிமையான தேவன். இந்த நாளில் கூட ஸ்தோத்திரம் வேதத்திலிருந்து ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மோடு அவர் இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். வேதத்திலிருந்து 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கூட அவர் நம்மோடு அவர் பேசுகிற ஒரு உன்னதமான தேவனா இருக்கிறார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நம்மோடு அல்லேலூயா அவர் பேசுகிற தேவன். தம்முடைய வார்த்தைகளை தந்து நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிரசங்கத்தின் தலைப்பு சோர்ந்து போகாதீர்கள். காரணம் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை மத்தியில நம்ம ஒரு கொடிய நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கொடிய சூழ்நிலை மத்தியில நின்று கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கும் அல்லேலூயா இந்த கொள்கை நிமித்தமாக சில நேரத்தில் அநேக விதத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சோர்வு, ஆவி ஆத்மாவுக்குள்ள அநேக விதமான ஒரு சோர்வுகளை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எங்கேயுமே வெளியே போக முடியாத சூழ்நிலை. அல்லேலூயா. இல்லத்துக்குள்ளாகவே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்வோம் என்று சொல்லி சில நேரத்துல கலங்கி கொண்டிருக்கிறோம், சில நேரத்துல தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் 66 புத்தகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சூழ்நிலைக்கு ஏற்ற போல அல்லேலூயா ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகிற தேவனா இருக்கிறபடியாலே இந்த நாளில் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவர் 3 காரியத்தை குறித்து நம்மோடு அவர் வலியுறுத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். என பிரசன்னத்தை தலைவர் சோர்ந்து போகாதீர்கள் அப்படின்னா ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் சோர்வுகளை மாற்றி
மாற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம் நடுவில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் மகிமையான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதத்துல நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து நாட்களில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் இந்த நாட்களில ஸ்தோத்திரம் சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போய்விடுகிற ஆவிக்குள்ளாக, ஆத்துமாவுக்குள்ளாக, சரீரத்துக்குள்ளாக அநேக விதமான கவலைகள் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல இந்த நெருக்கமான இந்த நாட்களில இந்த கொள்ளை நோய் நாட்களில ஸ்தோத்திரம் நீ சோர்ந்து போவாய், உன் பலன் குறுகி போய்விடும். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய பலன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா குறுகி போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்களில நம்ம எதையும் குறித்து நம்ம சிந்திக்க கூடாது, எதையும் குறித்து நம்ம யோசிக்க கூடாதபடி ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை ஹல்லேலூயா அவர் பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார், நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடையே விழுவார்கள். இந்த கொரோனா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சூழ்நிலைமத்துல எல்லாரும் சோர்ந்து போகிறார்கள். அதாவது ஏசாயா 40:30 வாசிக்கும் பொழுது இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடையே விழுவார்கள். அப்படின்னா ஸ்தோத்திரம் வாலிபர்கள் இளைஞர்கள் இந்த நாட்களில முடக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைமத்துல நின்று கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய போறோம் என்று சில நேரத்துல இளைஞர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். படிப்பு நிமித்தமாக சில நேரத்துல கலங்கி கொண்டிருக்கிறாங்க, வேலை நிமித்தமாக சில நேரத்துல கலங்கி கொண்டிருக்கிறாங்க. பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சில நேரத்துல கலங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களில ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக நீங்க சோர்ந்து போய்விடாதீர்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. காரணம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், இந்த நாட்களில் நீ சோர்ந்து போவாயானால், இந்த நாட்களில் ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகி போய்விடாது. ஹல்லேலூயா துதிக்கிறோம். காரணம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு அவர் இடைப்படுகிற தேவனா இருக்கிறாரு. மீண்டுமாக அந்த ஸ்தோத்திரம் யாத்திராகமம் மன்னிக்கணும் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படியாக சொல்லுகிறாங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 30ஆம் வசனத்துல வாசிக்கும் போது போல இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். அப்படின்னா எல்லா சூழ்நிலைமத்திலும் இவர்கள் இடறி போனாலோ ஹல்லேலூயா சோர்ந்து போனாலோ ஆண்டவர் 29 சொல்லுகிறார்கள், சோர்ந்து போகிறவனுக்கு ஹல்லேலூயா அவர் பலனை கொடுப்பார். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவன், ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா திடமனதை கொடுக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் இந்த நாட்களில் சத்துவத்தை கொடுத்து ஹல்லேலூயா. காரணம் வேத வசனம் நம்முடைய ஹல்லேலூயா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு தேவையான போஷாக்காய் இருக்கிறது. வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற சூழ்நிலை மத்தியில நம்மோடு பேசுகிற ஒரு வேத வசனம் ஹல்லேலூயா இன்னைக்கு நம் நடுவில் இருக்கிறபடியால நம்ம எதை கொடுத்து நம்ம சோர்ந்து போய்விடக் கூடாது. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் நம்ம ஏற்கனவே வாசித்தது போல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா துதிக்கிற 1 கொரிந்தியரை நம்ம வாசித்தது போல 16:13 விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல ஹல்லேலூயா இந்த நாட்களில் முதலாவதாக ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லது முதலாவது அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல முதலாவது சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம் ஹல்லேலூயா விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஹல்லேலூயா எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் ஹல்லேலூயா இந்த நாட்களில் நம்ம விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் மீண்டுமாக வலியுறுத்துவது கொலோசியர் பட்டணத்துக்கு ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல சொல்வதை பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்வதை பார்க்கிற காரணம் இந்த நாட்களில் அவர் சொல்லுகிற காரியம் ஹல்லேலூயா சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு ஹல்லேலூயா ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் எவ்வளவு அதிகமாக நம்மளால ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக
ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. வேதத்துல தானியேலை குறித்து வேதத்துல வாசிக்கும் பொழுது தானியேல் ஒரு இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு தேவதாசனா இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் நாட்களில ஸ்தோத்திரம் பாபிலோன் தேசத்துல ஸ்தோத்திரம் அநேக நெருக்கங்கள் மத்தியில சிங்கக்கேவில போடப்படுவதற்காக கையெழுத்து போடப்பட்டாலும் அவருடைய தானியேல் சோர்ந்து போகல, விசுவாசத்துல குறைந்து போகல. தானியேல் தன் வழக்கத்தின் படியாக எருசலேமின் ஹல்லேலூயா துதிக்கிறோம், ஹல்லேலூயா எருசலேமுக்கு நேராக ஹல்லேலூயா துதிக்கிறோம். தானியேல் அந்த வழக்கத்தின் படியாக 3 வேளை ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஜெப ஆவியை ஆண்டவர் நமக்குள்ளாக அவர் தருகிற தேவனா இருக்கிற காரணம் நம்ம சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நம்ம தேவ சமூகத்துல ஹல்லேலூயா அதிகமாக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகள் தருவாராக. ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னது போல தகப்பன் மகன் அந்த உறவோடு ஹல்லேலூயா அந்த உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கு அந்த உறவை ஹல்லேலூயா இன்னும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த உறவுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஒரு உண்மையில தேவனா இருக்கிறதுக்கு காரணம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்துல காத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு உவமையாக சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனோ மனுஷனை மதியாதவனுமாய் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஹல்லேலூயா ஒரு விதவை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா எனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா துதிக்கிறோம். அந்த நியாயாதிபதி இடத்துல அவள் போய் கேட்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த நியாயாதிபதி எல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த விதவை இடத்துல வந்து ஹல்லேலூயா அவள் ஸ்தோத்திரம் தன்னுடைய காரியங்களை குறித்து அவள் சொல்லிக் கொண்டே இருக்கிறாள் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகி அப்படின்னு அந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் அப்படின்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கும் பொழுது அந்த விதவை ஹல்லேலூயா இரவும் பகலும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதி இடத்துல எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த நியாயாதிபதி இடத்துல அவர் ஒவ்வொரு முறையும் அவள் சோர்ந்து போகாம அவள் கடந்து போய் ஹல்லேலூயா தன்னுடைய குறைகளை ஹல்லேலூயா தன்னுடைய எல்லா சூழ்நிலையை குறித்து அந்த இடத்துல அவரிடத்துல சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த நியாயாதிபதி சொன்ன வார்த்தை இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அகற்றாதபடி அப்படின்னா அடிக்கடி என்று சொல்லுகிற வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா காலையிலும் மாலையிலும் ஒருவேளை மத்தியான நேரத்துல வந்து அந்த நியாயாதிபதி இடத்துல வந்து ஹல்லேலூயா ஒரு முறையிடுகிற அந்த வேளையில அந்த நியாயாதிபதி இவளுக்கு எப்படியாவது நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா துதிக்கிறோம். அவளுக்கு நியாயத்தை செய்திருப்பாராங்க. அதே போல இந்த நாட்களில் கூட ஆண்டவர் சொன்னது போல விழித்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக அவர் நியாயம் செய்கிற தேவன், நம்முடைய சூழ்நிலையை அவர் மாற்றுகிற தேவன், நம்முடைய நிலைமையை மாற்றுகிற தேவனா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இப்படியாக ஸ்தோத்திரம் ஒரு வசனம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மன்னிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி
வேதத்துல வாசிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொன்ன என் வாய் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக நம்முடைய ஜெபங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவர் ஆவலா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் மகன் என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னை நோக்கி கூப்பிடுவான்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா அவர் கடந்து வருகிற தேவனா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 10:42 வாசிக்கும் பொழுது மரியா தேவ சமூகத்துல அதிகமாக காத்திருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம், விழித்திருந்து காத்திருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். மார்த்தாலோ பற்பல வேலைகள் செய்வதில் அவர் அதிகமாக நேரத்தை செலவு செய்தார். ஆனால் மரியாளோ தேவனிடத்திலிருந்து நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், தேவனிடத்திலிருந்து நல்ல ஹல்லேலூயா துதிக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அவள் விழித்திருந்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவள் தெய்வ பிரசன்னத்துல காத்திருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடி ஹல்லேலூயா பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் நம்ம விழித்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிற ஒரு உன்னதமான தேவனா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நம்ம முதலாவது விழித்திருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறாரு. இரண்டாவது காரியம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு ஸ்தோத்திரம் அதே 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கிறது போல ஆண்டவர் சொன்ன பார்த்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா விசுவாசம் தான் ஆளுநர் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு விலகி விடாதபடி அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் அதிகமாக இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் தேவன் நம்மை பாதுகாப்பார், தேவன் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி அதிகமாக விசுவாசத்தோடு அவருடைய பிரசன்னத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு, நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 5:9 எப்படியாக சொல்லப்படுகிறது, விசுவாசத்தில் உறுதியா இருந்து என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த நாட்களில விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா விசுவாசம் ஆபிரகாமை போல, ஆபிரகாம் என்று சொன்னாலே விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் என்று சொன்னாலே விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் அந்த ஆபிரகாம் ஹல்லேலூயா துதிக்கிறோம் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவனையே விசுவாசித்து நடந்தார் சொல்லி பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் அவர் தேவனையே சார்ந்து ஹல்லேலூயா அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 3:8 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 3:8 நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்த நாங்கள் பிழைத்திருப்போம். இந்த நாட்களில் கர்த்தருக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்க, விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருகிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம் அதே 1 பேதுரு 1:25 வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1:25 கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இது. அப்படின்னா கர்த்தருடைய வசனத்துல விசுவாசத்துல ஆண்டவருடைய வசனத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4:4 வாசிக்கும் பொழுது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். இந்த நாட்களில் விசுவாசத்தோடு தேவனுடைய வசனத்தினாலே நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஒரு உண்மையில தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் பவுல் வாணிக்கல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுலை குறித்து வேதத்துல வாசிக்கும் பொழுது அநேக உபத்திரத்தின் வழியாக, அநேக பாடுகள் வழியாக அவர் ஊழியத்தின் பாதைகளில் அவர் கடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது.
போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் அல்லேலூயா அவர் விசுவாசத்துல அவர் நிலைத்திருக்கிறவராய் காணப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். இந்த 14:22 வாசிக்கும் பொழுது சீஷர்கள் மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், ஊழியத்தின் பாதைகள் அவர் கடந்து செல்லும் பொழுது எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் வந்தது, எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்தது, மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகளை அவர் சந்தித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 14ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது எத்தனையோ விதமான ஊழியத்தின் நிமித்தமாக கல்லெறிந்து ஸ்தோத்திரம் அவரை வெளியிலே இழுத்து கொண்டு போய் போட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் மத்தியில, நெருக்கமான மத்தியில ஸ்தோத்திரம் அவர் ஊழியத்தின் பாதைகள் அவர் கடந்து சென்று போனார் சொல்ற காரணம், அவர் அழைத்த அழைப்புல அந்த விசுவாசத்துல தேவனுக்குள்ளாக அவர் உறுதியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம பார்த்தோம், சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல முதலாவதாக ஸ்தோத்திரம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. இரண்டாவது காரியம் விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறாரு. மூன்றாவது காரியம் ஸ்தோத்திரம் அதே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொன்னது போல திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாங்க. அப்படின்னா ஸ்தோத்திரம் அல்லேலூயா துதிக்கிறோம் எல்லா சூழலும் மத்தியிலும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படியாக கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக நம்ம திடன் கொள்ள வேண்டும். அப்படின்னா சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்து விடாதபடி திடன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், அப்படின்னா கர்த்தருடைய சத்துவத்துல நம்ம பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவிலே கிருபையில பலப்படு என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவன் எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் ஒரு போர் வீரனாகவே செயல்பட வேண்டும் என்று சொல்கிறாரு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு யுத்த களம். அந்த யுத்த களத்துல ஸ்தோத்திரம் நம்ம ஒவ்வொரு நாளும் திடன் கொள்ள வேண்டும். எப்படி திடன் கொள்ள முடியும்? ஸ்தோத்திரம் அந்த யுத்த களத்துல ஒரு போர் வீரன் அல்லது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் எதிரிகள் அவனை தாக்க வந்தாலும் அவன் திடன் கொண்டு பலன் கொண்டு அல்லேலூயா அவன் சூழ்நிலையை பார்க்க மாட்டான். எதிரியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா அவன் முன்னேறி செல்வான் என்று சொல்லி பார்க்கிற இந்த நாட்களில் கூட கொரோனா என்ற வைரஸ் தாக்குதல் நமக்கு விரோதமாக, நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் எழுப்பி வந்தாலோ நாம் தேசத்துக்காக நம்முடைய ஜனங்களுக்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக திடன் கொள்ள வேண்டும். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போக கூடாது, பிரச்சனையை பார்த்து பயந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் எபேசியர் 6:10 சொன்னது போல கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பலப்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நாட்களில தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு, நம்மை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பாரு. காரணம், நம்ம சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு 3 காரியங்களை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா ஸ்தோத்திரம் நம்ம தேசத்துக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம அதிகமாக விழித்திருந்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடி விசுவாசத்துல ஆபிரகாமை போல கர்த்தருக்குள்ளாக காத்திருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் பயப்படக்கூடாது, சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியாக வேதத்துல சொன்னது போல எனக்கு தாசியோடும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களையும் கரங்களையும் ஏறெடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் நமக்கு பரத்திலிருந்து ஒத்தாசையை ஆண்டவர் அனுப்புவார் என்று சொன்ன அந்த நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அதே சங்கீதம் 121 ஸ்தோத்திரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் ஒரு ஆத்துமாவை காப்பார் என்று சில விதத்துல வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நம்ம விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். திடன் கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம்
கர்த்தர் எல்லா தீங்குக்கு நம்ம விலைக்கு காப்பாரு. நம்முடைய ஆத்துமாவை அவர் காப்பாற்றுகிற